Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Tradich US. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூஎஸில் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுவும் மிஸ்டர் ட்ரம்ப் தான் வந்து திருப்பியும் பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் பார்க்கும்போது நிறைய கரெக்ஷன்ஸும் நிறைய ஃபால்ஸும் இது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது நல்ல மேலேயும் போயிருக்கு. நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இதை பற்றி தான் வந்து கிஷோர் சார் நேற்று உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ பார்த்தாங்கன்னா கிராஷுக்கும் நார்மல் கரெக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் கரெக்ஷன் கூட காமலாக கொஞ்சம் கீழே வர்றது கூட அவங்களுக்கு என்ன இருக்குன்னா கிராஷ் அவ்வளோதான் மார்க்கெட் மொத்தமாக கீழே விழுந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை போக்கணுன்றதுக்காக தான் கிளியராக உங்களுக்கு வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள், நான் லிங்க் தரேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓகே இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக மிஸ்டர் ட்ரம்ப் வந்துட்டார். அவர் வந்ததுனால இந்தியாவுக்கு என்னென்ன ப்ளஸ்ஸும் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டுக்கும் சரி என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியா இதனால் பெனிஃபிட் ஆகுமா இல்லை இந்தியாவுக்கு இதனால் ஃபால் இருக்கா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் வந்ததுனால அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜராக சொன்னது டேரிஃப் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். டேரிஃப் ஒன்றும் கிடையாது. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இம்போர்ட் வந்து நம்ம வெளியூர்லேருந்து பண்ணுறோன்னா அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடுறது. அதை டேரிஃப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சைனா மேலே நான் 60% போட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இதனால் நிறைய மக்கள் யூஎஸில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு அடின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் அடி. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இது வந்து நல்லதா, இதுக்கு இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஏன் ஒரு ட்ரேட் டெஃபிசிட்டும் ட்ரேட் சர்ப்ளஸும் ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு 5 கஸ்டமர் உங்களுக்கு தரேன்றார். பியும் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு 5 கஸ்டமர் தரேன்றார். இது வந்து 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. வந்து அவர் வாக்கு கொடுத்தா மாதிரி 5 கொடுத்துட்டார். ஆனால் பி வந்து கொடுக்கல. பி வந்து என்ன கொடுக்கல. ஏன்னா கிட்டேருந்து வாங்கி இவர் மட்டும் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணனா ஏக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நைஸாக என்ன பண்ணிட்டார், ஏமாற்றிட்டார். இதை தான் வந்துட்டு சைனா பண்ணுது அப்படின்ற மாதிரி யாரோட இது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப். ஏன்னா நம்ம அவங்களோட இது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இம்போர்ட் எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே யூஎஸ்லேருந்து இம்போர்ட் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 177 பில்லியன் வந்து உள்ளே கொண்டு வராங்க. பொருளை வந்து யூஎஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க. அதுவே எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருள் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா $578 பில்லியன் பொருளை விற்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு $300 பில்லியன் கிட்ட எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. ஒரு ட்ரேடுனா 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது வந்துட்டு என்னென்னா இவங்க 5 தராங்கன்னா இவங்களும் 5 தரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்து $578 பில்லியன் விற்றுட்டு அவங்க வெறும் வாங்குறது பார்த்தீங்கன்னா $177 பில்லியன் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பொருளை வாங்குறாங்க. இதை வந்து 2 விதமாகவும் பிரிக்கலாம். என்னென்னா யூஎஸ் கிட்ட பொருள் இல்லை அதனால் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எப்படின்னு சொல்லலாம்னா சைனா வந்து நைஸாக எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க எதுவுமே வாங்குறது கிடையாது. என்னென்னா வெளில விற்றுட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு சைலண்ட்டாக உட்காந்துடுறாங்க. இதுதான் வந்து இந்தியாவுக்கும் பார்க்குறோம். இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா $17 பில்லியன் கிட்ட சைனாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் அவங்க நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா $117, கிட்டத்தட்ட $100 பில்லியன் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்ட விற்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட மட்டுமே சைனா வந்து வருஷம் கிட்டத்தட்ட ஒரு $100 பில்லியன் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கு. இதனால தான் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா டேரிஃப் போட போகிறேன். என்னென்னா என்கிட்ட வாங்க மாட்டேற அதனால் என்ன பண்ண போகிறேன், டேரிஃப் போட போகிறேன். டேரிஃப் போட்டால் என்ன ஆகலாம், சைனா வந்து அவங்களுக்கு இம்போர்ட் வந்து கம்மியாகுது, அவங்க எக்ஸ்போர்ட் கம்மியாகுதுன்னா இந்த இடத்துல தான் நம்ம யார் வரலாம்னா இந்தியா வரலாம். இன்கேஸ் வந்து யூஎஸில் வந்து கொஞ்சம் கம்மியாகுது, சைனா ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகுதுன்னா யாரை டேப் பண்ணலாம், இந்தியா டேப் பண்ணலாம். அதனால் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு இது ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்னா அவங்க கொடுக்க முடியாத பொருளை, சைனா கொடுக்க முடியாத பொருளை நம்ம இப்போ கொடுத்தோன்னா அவங்க யூஎஸில் நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்க்கு. ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாலும் மக்கள் வந்து எதில் டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சைனா ப்ராடக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. சைனாவும் விற்கணும்னு ஆசையில் இருக்கும்போது அவங்களும் ப்ராஃபிட் பண்ணணும்னு ஆசையில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, விலையை ஏற்றினாச்சு விற்றணும்னு பார்த்து எப்படி இருந்தாலும் விற்கிறதுக்கு ட்ரை தான் பண்ணுவாங்க. அதனால் சைனாவுக்கு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் அடி வாங்கினாலும் அந்த கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்தியா வந்து பிடிச்சிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. எதுனா
இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். செகண்ட் எதை பற்றி பார்க்குறோன்னா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் தான் தெரியும், பணவீக்கம். இது எதனால் வரும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டேரிஃப் வந்து போடும்போது யூஎஸில் கண்டிப்பாக ஒரு பணவீக்கம் வரதா செய்யும். இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக யூஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றுவாங்க. இது நார்மலாக எப்போதுமே பண்ணுறது தான். பணவீக்கம் வருதுன்னா மக்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணும், இன்னும் மக்கள் வந்து யூஎஸ் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்றுவாங்க. இதனால் நம்மளுக்கும் பிரச்சனையாக கேட்டிங்கன்னா நம்மளுக்கும் தான். ஏன்னா அவங்க ஏற்றுனா முக்கால்வாசி இந்தியாவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற தான் செய்யும். அதனால் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே பேங்க்கில் வந்து எஃப்டிஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ளஸ் தான். என்னென்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது. ஆனால் லோன் வாங்குவாங்கள்ல அவங்களுக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குனால லோன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லோன் கம்மியாச்சுன்னா இந்தியாவோட மொத்த க்ரோத்தே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் பெரும்பாலான பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லோனில் தான் ரன் ஆகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஒரு ஐடியாவை நம்ம பண்ணணும், ஏற்கனவே ரன்னிங் பிஸ்னஸ் தான், புதுசாக அவங்க ஏதாச்சும் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க எதை வச்சு தான் பண்ணுறாங்க, லோனை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் லோன் எடுத்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு சின்ன அடியாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களால திருப்பி ரீபே பண்ண முடியும்னா தாராளமாக அவங்களும் லோன் எடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால் பணவீக்கம் சொல்லும் போது ரிசெஷன் கிடையாது, பணவீக்கம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் பொருட்களோட விலை வந்து கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இந்தியாவிலும் ஏறலாம். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து அந்த இது டேரிஃப் ஏற்றுறாங்கன்னா முக்கால்வாசி இந்தியாவில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து கொஞ்சம் ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த இதுவும் இருக்குது. இந்தியாவில் ஏற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் வந்து இந்தியாவில் ஏற்றலை, வெறும் சைனாவில் மட்டும்தான் ஏற்றுறாங்கன்னா இந்தியாவுக்கு சூப்பர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கேயும் ஏற்றுறாங்க இங்கேயும் ஏற்றுறாங்கன்னா கொஞ்சம் அடிகள் இருக்க தான் செய்யும். அதனால் இன்ஃப்ளேஷன் வரலாம். இன்ஃப்ளேஷன் வந்தாலும் நம்ம வெரி பண்ணிக்கிட்ட அவசியம் கிடையாது. இது ரிசெஷனாக போகுமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். ஆனால் இலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசெஷன் வரணும்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ட்ரம்ப்போட பார்ட்னர் இலான் மஸ்க் எடுத்திங்கன்னா அவர் ட்வீட்லாம் போகிறது ரிசெஷன் வந்தால் நல்லது. ஏன்னா ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மேலே போயிட்டே இருக்குன்னா ஒரு கரெக்ஷனோ இல்லை ஒரு விஷயம் கீழே வரும்போது தான் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் பண்ண ப்ராஃபிட்டை மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி ஆகணும்னா ஒரு கரெக்ஷனோ இல்லை ஒரு அந்த விஷயங்கள்லாம் வரணும். அதனால் இலான் மஸ்க் எதிர்பார்க்கறது ரிசெஷன். இது இன்ஃப்ளேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ரிசெஷன் போகலாம். ஆனால் இப்போதைக்கு அவ்வளோ பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நாலாவது என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாருக்கு கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு பாலிசி தான். என்னென்னா அவர் அமெரிக்கனாக இருக்கிறனால அமெரிக்கன் மக்கள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், அவங்க தான் வந்து நிறைய வேலை செய்யணும், அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ எப்படி வந்துட்டு சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா இந்தியாவில் இருக்கவங்க தான் வேலை செய்யணும், தமிழ்நாடு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அவருக்கான இது பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி ஃபீல்டில் வந்து அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அது நார்மலாக போயிட்டே தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து திருப்பியும் போகணுன்னு ஆசைப்படுவாங்களே இந்த டைமில் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா அவர் இருந்த போன இதோடைய டேர்ம்லேயே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ரேட் என்னென்னா விசா வாங்கும் போது இந்த ஸ்டடீஸ்க்காகவும் இந்த வேலைக்கு வாய்ப்புக்காக அமெரிக்காவுக்கு போகிற ரிஜெக்ஷன் ரேட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. அது வந்து திருப்பியும் போன கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாச்சு, இந்த கவர்மெண்ட்டில் திருப்பியும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காலேயே வந்து நிறைய வந்து ஐடி செக்டார்ஸ் நம்ம கம்பெனிஸ் வந்து அங்கே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் பீப்புளை தான் ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு அமெரிக்கன் பீப்புளை ரெக்ரூட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு அமெரிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போதுமே சேலரி அதிகம் தான். இந்தியன் கொடுக்குறதோட அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸுக்கு கொஞ்சம் சேலரி அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது அங்கே இருக்க ஐடி செக்டார்ஸ்க்கு அடி வாங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளஸ் தான். என்னென்னா நம்மளுக்கு இருக்க டேலண்டட் பீப்புள் இங்கே இருந்துருவாங்க, இங்கே ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க ஐடி செக்டார்ஸு நம்ம இந்தியாவை சார்ந்த ஐடி செக்டார்ஸுக்கு எல்லாமே இது ஒரு ஹியூஜ் அடி தான். ஐடி செக்டார்ஸ் கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஐடி செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. என்னென்னா ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா வாட்ச் பண்ணி பாருங்கள், இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா இல்லை ரொம்ப இம்பேக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஏன்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போக முடியாது. ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா
அவர் நாட்டுக்காக சொல்கிறார். அதனால் எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போயிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஐடி செக்டர்ஸ் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. என்னன்னா நான் இப்போ சொல்கிற விஷயம் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஒரு செக்டாராக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பேங்கிங் செக்டாரில் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசுறதும், எக்ஸ்போர்ட்டு, அதே மாதிரி ஐடி செக்டர் ஏன் தனித்தனியாக பேசுகிறேன்னா, இந்தந்த செக்டார்ஸில் இந்தந்த பாதிப்பு வரலாம், இதுக்கான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட அனலைசிஸும் நீங்கள் பண்ணிவிட்டு, இன்கேஸ் உண்மையாலே அந்த செக்டார் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சதை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸருக்கு போய்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த செக்டார் உண்மையாலே நல்லா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு புது கவர்மெண்ட் வரும்போதும் ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ எப்போதுமே இருக்க தான் செய்யும். திடீர்னு ஒரு மார்க்கெட் பூமும் இருக்க தான் செய்யும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களும் யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி இது கால்ஸ் கிடையாது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இதை ஒன்று என்ன பண்ணிக்கலாம், உங்களோட அட்வான்டேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி செக்டார்ஸ் வாட்ச்ஃபுல்லாக இருங்க, வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அஞ்சாவது வந்து நம்ம எதை பற்றி பார்த்தலாம்னா கமாடிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஏன் கமாடிட்டிஸ் பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கமாடிட்டிஸில் வந்து கோல்டு வரும், உங்களுக்கு சில்வரு, ஆயிலு, இது எல்லாமே உங்களுக்கு எதில் வந்துடும்னா கமாடிட்டிஸ் வந்துடும். ட்ரம்ப் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸு கொஞ்சம் கம்மியாகிட்டே தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆயில் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது. ஏன் இந்த ரீசன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் வந்துட்டு இந்த ஈவியெல்லாம் அவ்வளோ நம்புறது கிடையாது. அவர் வந்து இந்த கிளைமேட் சேஞ்செலாம் அவ்வளோவா பெருசாக நம்புறது கிடையாது. என்னென்னா ட்ரில்லு போடுங்க, போங்க, நீங்கள் எங்கே போகணுமோ ஜாலியாக போங்க அப்படின்ற மாதிரி ஆள் தான் அவர். என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய இடத்துல ஆயிலுக்கான ட்ரில்லும் போடணும்னு சொல்லியிருக்காரு. இதனால் என்ன ஆகலாம்னா, ஆயிலோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக கம்மியாகலாம். இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஆயிலை வந்து சாங்ஷன் பண்ணாங்கன்னா அதனாலையும் ஆயில் ப்ரைஸ் கம்மியாகலாம். ஆயில் ப்ரைஸ் கம்மியாகும் போது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மியாகும், வீட் எல்லாமே கம்மியாகும். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது தான், இன்ஃப்ளேஷனும் நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ட்ரில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால் யார் அடி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இவி செக்டார்ஸ் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இவி செக்டாரில் இருக்க பெரிய ஹெட்டு தானே எலான் மஸ்க், அவர் தானே ட்ரம்ப்புக்கு இதுவாக இருக்கார், எப்படி ஆப்போசிட்டாக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு எதில் பார்க்க போகிறோன்னா ஆட்டோமொபைலில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த செக்டார் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைலில் பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போ பெட்ரோல் நம்பி இருக்கிற வண்டிகள்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயில் ப்ரைஸ் கம்மியாகும் போது கொஞ்சம் அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகலாம். அதனால் அவங்களுக்கான ப்ரைஸஸ், ஷேர் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, அப்போ ஈவி என்ன பண்ணுறது? ஈவி வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்களுக்கான சப்சிடரிஸ்லாம் இருக்குல்ல, கஸ்டமர் வாங்குறதுக்கும் சரி, அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் சரி, கம்பெனி இது வச்சு நடத்துறவங்களுக்கும் முன்னாடி சப்சிடரிஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் ஈவி செக்டர்ஸ் கொஞ்சம் அடி வாங்கலாம், கரெக்டு தான். ஆனால் நம்ம இன்னொரு விதத்துலையும் பார்க்கணும். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து என்ன பண்ணால், சைனாவில் வந்து டேரிஃப் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இன்கேஸ் இந்தியாவில் வந்து டேரிஃப் கம்மி பண்ணுறாங்கன்னா இது யாருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க், டெஸ்லா அந்த மாதிரி கம்பெனிலாம் இந்தியாவுக்குள்ளே டேப் பண்ணுறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எலான் மஸ்க் முன்னாடியே தெரியும், நான் ஏன் இங்கே வரலன்னா இந்தியாவில் டேக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் ரீசன் சொன்னார். இப்போ நாளைக்கு இதெல்லாம் கம்மியாகுதுன்னா அப்போ டெஸ்லா என்ன பண்ணலன்னா, இங்கே விட்டதை, அமெரிக்காவில் விட்டதை அவர் என்ன பண்ணலன்னா இந்தியாவில் டேப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு சைடு அது நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு சைடு அது பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் நம்ம எப்போதுமே பார்க்க வேண்டிய விஷயம், ரெண்டுத்தையும் வெயிட் பண்ணி பாருங்கள், ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள், எது மெரிட் அதிகமாக இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்தால் உண்மையாலே அவங்களுக்கு இந்த விட்ட பிஸ்னஸோட இங்கே அதிகமாக பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக பார்க்கும்போது வண்டியெல்லாம் எல்லாமே பச்சை கலர் போர்டில் தான் போயிட்டுருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன பார்க்குறோன்னா ஈவிக்கு மாறிட்டுருக்கான்னு அர்த்தம். அது வீடியோவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், அதையும் நான் போடுறேன். என்னென்னா ஈவி பெட்டரா இல்லை பெட்ரோல் பெட்டரா, எது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அந்த வீடியோவும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேணுன்னா சொல்லுங்கள், தாராளமாக போடுறேன். இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது ஈவிக்கு வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அதனால் ஈவி செக்டார்ஸ் சார்ந்து பண்ணுறீங்க. இதுலேருந்து ஈவி செக்டார்ஸ்க்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு எனர்ஜியும் வந்துடும், எனர்ஜி செக்டார்ஸும் உங்களுக்கு வந்துடும். இல்லைனா ஈவியை பற்றி பேசும்போது நீங்கள் எதையும் சேர்த்து கவனிக்கலாம், எனர்ஜி செக்டார்ஸும் சேர்த்து கவனிக்கலாம். ஸோ எனர்ஜி செக்டார்ஸும் சேர்த்து கவனிங்க. அப்போ இன்கேஸ் ஈவி வருது, இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா எனர்ஜி செக்டார்ஸ்க்கு கொஞ்சம் க்ரோத் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். என்னென்னா ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். யூஎஸ்க்கு என்ன நெகட்டிவாக இருக்கும், யூஎஸ்க்கு என்ன பாசிட்டிவ் இருக்குது, அதே மாதிரி இந்தியாவுக்கு என்ன நெகட்டிவ், இந்தியாவுக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். வேணா நம்ம திருப்பி போயிடலாம். டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு பிரச்சனை? சைனாவுக்கு பிரச்சனை. அந்த டேரிஃப் சைனாவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கம்மி பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ்லாம் நல்லா பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
அதனால் என்ன ஆகலாம், சைனா இந்த மாதிரி டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்ஃப்ளேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பொருளோட விலைகள்லாம் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பொருளோட விலைகள் ஏறுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனாங்கன்னா நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். இதனால் என்ன அட்வான்டேஜ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அட்வான்டேஜ், லோன் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். என்னென்னா பேங்க்ஸ் வந்து 2 சைடும் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம், லோன் என்னென்னா லோன் வந்து அதிகமாக அவங்க ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க பேங்க் செக்டார்ஸ் எடுக்கும்போது. அதனால் கொஞ்சம் அடிவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பேங்க் செக்டார்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடி செக்டார்ஸு, அமெரிக்கா ஃபஸ்ட்டு அவரோட பாலிசி. அதனால் அமெரிக்கன்ஸ் தான் நிறைய வேலை கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ப்ராஜெக்ட்ஸும் அமெரிக்காக்குள்ளே இருக்கணும்னு தான் அவர் எதிர்பார்ப்பார். அதனால் ஐடி செக்டார் மட்டும் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கும். மற்றதெல்லாம் கூட ஓகே, இது கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருக்குன்னு அடுத்தது. நம்ம 5வது வந்து கமாடிட்டி பார்க்குறோம். கமாடிட்டி முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டு ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாகிட்டு இருக்கு. ஆயிலில் ட்ரில் பண்ணணும்னு அவர் வேறு எதிர்பார்க்குறாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் நிறைய வார்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் தான் நிறைய வார்ஸ் போயிட்டுருக்கு. இன்கேஸ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இருந்தேன்னா என்னத்துக்கு அந்த வாரியம் நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போது வந்து இது ஒரு பீஸ் ட்ரீட்டி ஏதாச்சும் கொண்டு வராருன்னா கூட மிடில் ஈஸ்ட்னு தெரிஞ்ச விஷயம் ஆயில் தான், ஃபுல்லாக ஆயில் ரிசர்வ் தான். அங்கே வார் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது, இல்லை கொஞ்சம் சமாதான நிலைமைக்கு வருதுன்னா ஆயிலோட ப்ரைஸஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபால் இருக்க தான் செய்யும். நல்லா கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனாலையும் நம்ம என்ன பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் யுக்ரைன் ரஷ்யா வார் கூட இருக்குது. அது 2த்துல ஸ்டாப் பண்ணால் கூட ரஷ்யாவிலேருந்து நம்மளுக்கு பொருள் வருதுன்னா கூட நம்மளுக்கு வந்து அது ஹியூஜ் பெனிஃபிட் தான். வீட் ப்ரைஸ்லாம் நம்ம நிறைய வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எங்கேருந்து வருது, இம்போர்ட்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வீட் வந்து ரஷ்யாவிலேருந்து தான் வருது. அதனால் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கமாடிட்டியில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், கம்மியாகுதுன்னா நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து கமாடிட்டி. 6வது வந்து ஆட்டோ செக்டார். வண்டி, பெட்ரோல் வண்டி கொஞ்சம் சேல்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈவி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்கேஸ் இந்த டேரிஃப் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு கம்மியாச்சுன்னா இது டெஸ்லா இல்லை மற்ற கம்பெனிஸ் வந்து டேப் பண்ணுறாங்கன்னா அவங்க நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும். அதனால் இவி செக்டார்ஸ் வந்து இந்தியாவில் கொஞ்சம் ப்ளஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. இவி செக்டார்ஸ் வந்துச்சுன்னா அது யாருக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டார்ஸுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த செக்டார்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரம்ப் வரதுனால ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இதை தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்பு 2.0 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா செகண்ட் டைம் வந்திருக்காரு. ட்ரம்ப்பு 2.0 பூமாக இருக்குமா இல்லை டூமாக இருக்குமா? நிறைய பேர் என்னென்னா இது வந்து ஒரு வேளை எக்கனாமிக்ஸ் வந்து பூம் ஆகுமா இல்லை டூம் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இப்போ சைனாக்கெலாம் அவங்களோட டைஸை வந்து கட் பண்ணும்போது அது யாருக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா அமெரிக்காவில் ஏன் நிறைய எக்ஸ்போர்ட் நடக்குதுன்னா சீப்பாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது? சைனாவை கட் பண்ணாங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்தியாவுக்கு வந்து இது ப்ளஸ்ஸு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2.0ன்றது ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஒரு நல்ல க்ரோத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்குறேன். இன்கேஸ் நான் எதனாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் எதனாச்சும் உங்களோட கருத்துக்கள் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை என்ன பண்ணுங்கள், இது டூமாக இருக்குமா பூமாக இருக்குமா அப்படின்றது நீங்கள் தாராளமாக சொல்லலாம். தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்கிட்ட கேட்டு எந்த செக்டார்ஸ் நல்லா இருக்குமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.